ஒரு ஆடு மேய்க்கிறவர் காட்டுக்குள்ளே போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அது மழை காலம்னால காட்டுக்குள்ளே நிறைய உணவு கிடைக்கல. அதனால் தன்னோட வீட்டு விவசாய நிலத்தில் விளைஞ்ச புல்லை போட்டு ஆடுகளை கொஞ்ச நாள் வளர்க்கலாம்னு நினச்சாரு. அந்த நேரத்தில் சில காட்டு ஆடுகளும் அவரோட மந்தையில் வந்து சேர்ந்துச்சுங்க. அதுங்களுக்கு தன்னோட வீட்டில் இருந்த சாப்பாட்டை கொடுத்ததும் அதுங்க அங்கேயே தங்கிடுச்சிங்க. செலவு இல்லாமல் நிறைய ஆடுகள் கிடைச்சதுல அந்த ஆடு மேய்க்கிறவருக்கு ரொம்ப சந்தோஷம். புதுசாக வந்த காட்டு ஆடுகளுக்கு நிறைய உணவும் ஏற்கனவே இருந்த ஆடுகளுக்கு உயிர் வாழுற அளவுக்கு சாப்பிடும் கொடுத்தாரு. மழைக்காலம் முடிஞ்சதும் அந்த காட்டு ஆடுகள் தங்களோட வாழ்விடமான காட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த ஆடு மேய்க்கிறவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. நான் உங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுத்ததும் இப்படி உங்கள் வாழ்விடத்துக்கு போறீங்களேன்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆடுகள் சொல்லிச்சு, நீங்க புது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுகளுக்கு உணவு கொடுக்காம புது ஆடுகளுக்கு நிறைய உணவு கொடுத்தீங்க. நாங்க உங்களோடவே தங்கிட்டா நாங்க பழைய ஆடா மாறிடுவோம். புது ஆடு ஏதாவது இங்கு வந்துச்சுன்னா எங்களுக்கு போதுமான உணவு கொடுக்க மாட்டீங்க. அதனால் நாங்கள் எங்கள் வழியை பார்த்துக்கிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு காட்டுப்பகுதிக்கு போயிடுச்சுங்க. புது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுகளை உணவு சரியாக கொடுக்காம விட்டதை நினச்சி வருத்தப்பட்டார் அவர். அதனால் புதிய நண்பர்களுக்காக பழைய நண்பர்களை மோசமாக நடத்தக்கூடாது.